அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எமது அரசில் வடக்கு தெற்கு என்ற பிரிவில்லை. ஆந்திர குமரது சனாயக்க மீண்டும் உறுதிபட தெரிவிப்பு. அனுராவின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவுக்கு விரைவில் டெல்லி பறப்பதாக அறிவித்தல். அனுரா அமைச்சரவையில் இடம் பிடிக்காத முஸ்லிம்கள் பலரும் விமர்சனம். லொஹான் ரத்வத்தை மற்றும் மனைவிக்கு விளக்கமறியல் நீடிப்பு. உயர்த்த ஞாயிறு தாக்குதல் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவித்தல். தூக்கி வீசப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபை நடத்துனர் உயிரிழப்பு. புலமை பரிசில் பெறுபேறுகள் குறித்து வெளியான அதிரடி உத்தரவு. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்களிடம் பண மோசடி, 6 பெண்கள் கைது. நாடளாவிய ரீதியில் காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்ட முக்கிய அறிவித்தல் தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கிற்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்குக்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டிய தேவை இல்லை என ஆந்திர குமரது சனாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பதவி பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும். மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்கும். வெற்றி பெரியது. அந்த வெற்றிக்காக நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை. இலங்கையின் வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றமடைந்துள்ளது. பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களின் ஆதரவும் தேவை என தெரிவித்த ஜனாதிபதி தோற்றவர்களை காயப்படுத்திய வரலாற்றை மாற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தேர்தலில் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களாக முன்வந்து செயற்பட்ட இளம் சமூகம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தேர்தலில் மிகுந்த ஆர்வத்துடன் எழுந்து நின்றதாகவும் அவர்கள் அனுபவிக்கும் அடக்குமுறை இதற்கு காரணம் என்று கூறிய ஜனாதிபதி இந்த தேர்தல் முடிவு அவர்களின் சுதந்திரமான பேச்சு என தெரிவித்துள்ளார். எனவே பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஆந்திர குமரது சனாயக்க டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக புதிய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி எதிர்வரும் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என கூறப்படுகின்றது. ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலக்கை நகர்கிறது என்பதை உலகத்துக்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் அதன் பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். அண்மை காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேனா, கோதாபாய ராஜபக்ஷ ஆகியோர் முதலில் இந்தியாவுக்கே தமது முதல் பயணத்தை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அனுரா குமரது சனாயக்காவும் தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னாரில் அமைக்கப்படவிருந்த அதானியின் காற்றாலை மின் திட்டம் அனுரா அரசில் மீள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவரது இந்திய விஜயத்தின் போது இந்த விடயம் கலந்துரையாடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுர குமரது சனாயக்க தலைமையில் இன்றைய தினம் 21 அமைச்சர்கள் பதவியேற்ற சூழலில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த இவருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை. இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை பதவியேற்பு மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றது. அமைச்சரவையில் 2 தமிழ் அமைச்சர்கள் இடம்பெற்ற போதிலும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த இவருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை. எனினும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த அபுபக்கர் ஆதம் பாபா என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம் மக்கள் இவருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்காமை குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் சொகுசு காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் விளக்கமறியல் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிசம்பர் 2ஆம் தேதி வரையும் அவரது மனைவி நவம்பர் 22ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அண்மையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையின் மனைவியான சசி பிரபா ரத்வத்தைக்கு சொந்தமான மேரிகான அமுதனிய சலாவ வீதியில் உள்ள 3 மாடி வீடொன்றில் இலக்கத்தகடுகள் இல்லாத சொகுசு கார் நிறுத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்படி கார் தொடர்பில் மிரிகான போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அது சட்டவிரோதமான முறையில் செயற்பட்ட கார் என தெரியவந்தது. இந்நிலையில் அக்டோபர் 30ஆம் தேதி லொஹான் ரத்வத் அந்த காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கட்டுகஸ் தோட்டையில் உள்ள மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் நவம்பர் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்.
இவ்வாறான பின்னணியில் ரத்வத்தையின் மனைவியான சசி பிரபா ரத்வத்தையும் நவம்பர் 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் குறித்த தார் தொடர்பில் அவர் அறிந்திருக்கவில்லை என தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் நவம்பர் 7ஆம் தேதி சந்தேக நபர்களை நுகேகொட நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதிவான் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் அவர்கள் மீண்டும் இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களின் விளக்கமறியல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் பிரகாரம் பெருமளவு நஷ்டஈடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குமே 311 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு அலுவலகத்துக்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவித்தலை வெளிப்படுத்தினார். அத்துடன் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இழப்பீடுகள் எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டது. அத்துடன் பிப்ரவரி 27ஆம் தேதி மீண்டும் சம்பந்தப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முடிவு மற்றும் தொடங்குவதற்கான அட்டவணையை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி 3ஆம் கல்வி பருவத்தின் முதல் கட்டம் 2024 நவம்பர் 22ஆம் தேதியன்று முடிவடையும் என கூறப்பட்டுள்ளது. பாடசாலை விடுமுறை 23 நவம்பர் 2024 விடுவிக்கப்பட்டு ஜனவரி 1, 2025 வரை நடைமுறையில் இருக்கும். இந்த காலப்பகுதியில் காப்பதா உயர்தர பரீட்சை இடம்பெறும் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 3ஆம் கல்வி பருவத்தின் 2ஆம் கட்டம் 2024 ஜனவரி 2 முதல் 17 வரை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது ஈப்போசா பேருந்தின் மிதிவிலகையில் இருந்த ஒருவர் தூக்கி வீசப்பட்டு வீழ்ந்ததில் உயிரிழந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. பதலை பிரதேசத்தை சேர்ந்த 69 வயதுடைய ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். பாணந்துறை டிப்போவுக்கு சொந்தமான பேருந்து பாணந்துறையிலிருந்து கண்டி நோக்கி கொஸ்வத்தை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தது. இதன்போது பேருந்தின் பின்பகுதி மிதிவிலகையில் இருந்து நடத்துனர் மற்றும் பயணி தூக்கி வீசப்பட்டு விழுந்துள்ளார்கள். விபத்தில் இருவரும் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நடத்துனர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 2024ஆம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் மற்றும் வெட்டுப்புள்ளிகளை வெளியிடுவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போது பிரதி பத்ம சுரசே, அக்ஷல பெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன் ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இந்த விசாரணையை நடத்தியது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் கசிந்ததாக கூறப்படும் 3 வினாக்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்ட 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது அனுராதபுரம், தேவனம்பே திச, பந்துலக்கம, விஷகிரிய, திசையேரி, ஜெயந்தி மாவத்தை பகுதிகளில் வசிக்கும் 51 வயதுக்கும் 80 வயதுக்கும் இடைப்பட்ட 6 பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அனுராதபுரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதி ருவன்வெளி சாய வழிபாட்டு தலங்களில் வழிபாடு செய்ய வரும் உள்நாட்டு வெளிநாட்டு பக்தர்களிடம் சிறுநீரக நோய்க்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி சந்தேக நபர்கள் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உடமல்வ காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளார்கள். நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி மேல் சப்ரோகா, ஊவா, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குறித்த பகுதிகளின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.